விஜய் தரப்பு அவங்களோட சிசிடிவி கேமரா, அதாவது அவங்களோட பிரச்சார வாகனத்துல வச்சிருந்த சிசிடிவி, அதுக்கு ஏதோ 8K கேமராஸ்ன்னு சொல்றாங்க. விஜயோட ஃபியூச்சர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு எல்லாமே வந்து அவங்க 8K வச்சிருந்தாங்க. அவங்க வண்டியில இருந்தா லைவ் ஃபீடு வந்து சேட்டலைட் சேனலுக்கே போச்சு. அதனால வந்து அந்த வண்டியை சுற்றி என்ன நடந்தது அதெல்லாம் வந்து அதுல பதிவு இருக்கும். இதை வச்சுதான் எஸ்ஐடியும் சம்மன் அனுப்புச்சு. சரி, கரூர் போலீஸும் சம்மன் அனுப்புச்சுங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும்னு கேட்டு எஸ்ஐடியும் அனுப்புச்சு. விஜய் தரப்பு ஒபிளைஜ் பண்ணல அதுக்கு. அதுக்குள்ள சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்தோடனே அவங்க பேசாம விட்டாங்க. அப்ப சிபிஐயும் அதே சம்மன் தான், சேம் சம்மன், தேர்ட் சம்மன் சிபிஐ ஆக்சுவலா எவிடன்ஸ் மெட்டீரியலை கலெக்ட் பண்றதுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. இது ஒண்ணுதாங்க இதுல புதுசு, மத்த எல்லாமே பழசுதான். மத்த எல்லாமே கரூர் போலீஸ் விசாரிச்சதுதான், எஸ்ஐடி விசாரிச்சதுதான், அவங்க கலெக்ட் பண்ணதுதான். சிபிஐக்கு பேசிக் மெட்டீரியல் எதுன்னா நம்ம ஸ்டேட் போலீஸும் எஸ்ஐடியும் கொடுத்ததுதான். அதை தாண்டி ஒன்றும் பெருசா கிடையாது.